Taste the Daily. மகேந்திரன் என்னன்னா வேங்கை வயல் விவகாரம் 3 வருஷம் ஆச்சு, அவ்வளவு கேள்விகள், அப்பெல்லாம் வெளியில வராத இந்த குற்றப்பத்திரிக்கை எப்படி திடுப்புன்னு இப்ப வருது? உடனே கூட்டணி கட்சிகள்லாம் வெளியில வந்து போர்க்கொடி தூக்குறாங்க. என்ன பின்னணி அரசியல்? அதாவது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று சொன்னது யாரு? கம்யூனிஸ்ட் தான், மார்க்சிஸ்ட் தான் சொன்னாங்க. அதாவது ஆதவ் அர்ஜுன் திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவரை கட்சியை விட்டு நீக்கணும்னு சொன்னது யாரு? திமுகவுடைய 2G ராஜா சார். அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா. அவரு இவங்க கட்சியில யார நீக்கணும் யார சேர்க்கணும்னு சொல்றதுக்கு திமுக யாருங்க சொல்லுங்க. அப்போ உடனே போய் விசிக தலைவர் வந்து முதல்வரை சந்தித்தாரு. இந்த விஷயத்துல ஏங்க போய் சந்திக்கல சொல்லுங்க? இதுக்கெல்லாம் போய் சந்திச்சு இருக்கணும். இந்த குற்றச்சாட்டை சொல்றதெல்லாம் யாரும் கிடையாதுங்க, கூட்டணி கட்சி. முன்பு கள்ள சாராயத்துக்கு பாலியல் வழக்குக்கெல்லாம் நம்ம சிபிஐ கேட்கும் போது என்ன சொன்னாங்க? காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் மீதும் காவல்துறை மீதும் எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது சொன்னது யாரு? இதே கூட்டணி கட்சி தலைவர்கள் தான். இது வந்து பொற்கால ஆட்சி, மனுநீதி சோழன் நடத்துகின்ற ஆட்சி, காமராஜர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி சொன்னதெல்லாம் யாரு? இவங்க தான் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது இவங்க தான். அதாவது 737 நாள் கழிச்சு இந்த ஒரு குற்றப்பத்திரிகை நாள் அப்படி சொல்லிட்டு இப்ப நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? அவள்தான் அத நம்பிக்கை படிப்படியே இழந்து விட்டது. அதாவது இந்த பொலிட்டிக்கல் டிராமாவை வந்து இவங்க புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் மெல்ல மெல்ல புரிய தொடங்கி இருக்கிறது இவங்களுக்கு. 737 நாள் கழித்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. எப்படி சார் ஆதாரம் வெளியில வருது? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு எப்படி சார் கிடைக்குது? நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய ஆதாரம் எப்படி சார் மீடியாவுக்கு கிடைக்குது? யார் கொடுத்தது? யார் காப்பாற்ற நினைக்கிறார்கள்? யாருக்காக இதெல்லாம் செய்யறாங்க? அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே போலீசார் தான் இதை முதல்ல விசாரிக்கிறாங்க. 20 நாள் கழித்து தான் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. அந்த 20 நாள் அந்த காவல்துறையினர் அந்த சமூக மக்களையே நீங்க இந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துல இறங்கி போராடி இருக்கிறாங்க. அந்த 20 நாள் கழித்து தான் வந்து இது மாற்றி சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்கிறாங்க. இப்ப அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிரஷர் வந்ததாலதான் வெளியில வந்து பேசுறாங்களா, இல்ல உண்மையாலுமே மக்கள் பக்கத்துக்கு இனிமேலாவது நம்ம நிக்கணும் அப்படின்னு வெளியில வந்து பேசுறாங்க? அதான் இப்ப நம்ம சகோதரர் கூட சொன்னாரு, இவரும் சொன்னாரு நல்ல நேர்மையான அதிகாரிகளை வைத்து இது பண்ணும். அப்ப இவ்வளவு நாள் இது பண்ணதெல்லாம் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு பஸ்ல இருந்து கோடு போடலாமா சொல்லுங்க? அதாவது இது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது 23ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் 20ஆம் தேதியே நாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டோம்னு சொல்றாங்க. எதற்கு இவ்வளவு அவசரம் சொல்லுங்க? சத்யநாராயண கமிஷனை பத்தி இவர் பேசினாரு. சத்யநாராயண கமிஷன் இடைக்கால அறிக்கையை தான் தாக்கல் செய்திருக்குது, முழு அறிக்கையை இன்னும் தாக்கல் செய்யலையே. அந்த அறிக்கையில எனக்கு எவ்வளவு பிரஷர்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. அப்போ இப்போ இது வந்து இது முதல் விஷயம் கிடையாது. இதே போல புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில புதுக்கோட்டை மாவட்டத்துல சங்கம் விடுதின்ற ஊராட்சியில இதே மேல் தொட்டியில வந்து ஒரு மாட்டு சாணம் கலக்கப்பட்டது. அதை எப்படி எல்லாம் இவங்க மடைமாற்றினாங்க? அது வந்து பாசி பிடித்தது, இது பண்ணது. அதனாலதான் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாததா திரும்ப இதை வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து அதிமுக பிஜேபி எல்லாமே சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அதிமுக முன்னுக்கு வராங்க. உடனடியாக பின்னாடி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வராங்க. அப்படிங்கும் பொழுது இந்த வேங்கை வயல் விவகாரத்தால அரசியல் மாற்றங்கள் இருக்குமா தமிழகத்தில்? அரசியல் மாற்றங்கள் இருக்குமானாக்கா இன்னும் 10 மாத காலம் இருக்கிறது. இன்னும் வந்து இவர்களுடைய இது அதாவது நிறைய பிரச்சனை இருக்கு சார். 1 2 என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். இப்பதான் மெல்ல மெல்ல இப்பதான் டைட்டில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் மெயின் பிக்சர்லாம் இருக்குது. என்ன அந்த மெயின் பிக்சர்னு இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். அது சார் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது சார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா போலீஸை பொறுத்தவரையில உபேத ஆர்டர்
இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. ஒரு அதிகாரி, ஒரு அரசியல் தலைவர், ஒரு அமைச்சர் போய் வேங்க வயலில் போய் சந்தித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னதுண்டா? இவர்கள் எங்க அதிகாரிகள் இல்ல சார் உள்ள போக முடியுமா? அதுதான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரு கல்யாண வீடு இருந்தாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகளா இருந்தாலும் எங்க போனாலும் முதல்வர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னாக்கா 200+, எங்க மீட்டிங் போனாலும் 200 சீட்டு ஜெயிக்கணும், எங்க போனாலும் 200 சீட்டு ஜெயிக்கணும். கூட்டணி கட்சிகளுக்கு அப்பெல்லாம் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக சிபிஐ செயல்படுது, கூண்டு கிளியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சிபிஐ நல்லவங்களா ஆயிட்டாங்களா? இதே மாதிரி தான் அவங்க நிலைமை என்னாச்சு அப்படிங்கறத இப்ப சமீபத்துல தான் பார்த்தோம். 200 சொல்றாங்க. நிலைமை என்ன ஆகுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கே கருத்துக்களை பரிந்துரை கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. கூட்டணி கணக்குகள் என்ன எப்ப எப்படி மாறுதுங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.